வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் 2026 தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் சூழ்ச்சி. உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், திரு சதீஷ். ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன். நாள் 5/7/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். சார் வணக்கம். இந்த அஜித்குமார் வழக்கு நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சிகளை கிளப்பி கொண்டிருக்கிறது. புகார் கொடுத்த அந்த நிகிதா மீது பல்வேறு புகார்கள், மோசடி வழக்கெல்லாம் பதிவு செய்தது, திருமண மோசடி போன்ற பல்வேறு வழக்குகள்லாம் நிலவில் இருப்பதாக தகவல் இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தா கூட அவர் அடித்து துன்புறுத்தினதை பற்றி பார்த்தோம்னா மருத்துவ அந்த அறிக்கை கூட வெளியே வந்திருக்கு. முதல்ல இந்த அஜித்குமார் அவங்களுடைய அந்த வழக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? நடந்திருப்பது ஒரு கொடூரமான கொலை. அது அரச பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம். அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து, அஜித்குமார் கொல்லப்பட்டதுலேருந்து நம்ம சொல்லலை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 25 சம்பவங்கள் இதுபோல் நடந்திருக்கு. இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியிலும் ஏராளமான சம்பவங்கள் நடக்குது. உத்தரப்பிரதேசம், பீகார், எல்லா இடங்களையும் இதை விட பல 10 மடங்கு என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டரு, லாக்அப் டெத்து, போலீஸ் வேணே திட்டமிட்டு சுட்டுக் கொள்வது, அதை மறைக்கிறது, மைனாரிட்டிஸை கொள்வது, அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்கு பதிலாக என்கவுண்டரில் போடுறது, இப்படி பல்வேறு சம்பவங்கள் காவல்துறையை வைத்து நிகழ்த்தப்படுகிறது. இதற்கு அரசியல் சட்டத்தின் ஆட்சியில் அனுமதி உண்டான்றதான் கேள்வி. இப்போ இதெல்லாம் காவல்துறைக்குள்ளே தனியாக ஸ்பெஷல் டீம், ரகசிய டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களுக்கு அதை செய்கிறாங்க. இப்போ சில வழக்கில் கொலையாளிகளை காப்பாற்றுறதுக்கு போலீஸே உதவுறது அப்படின்றத ரகசியமான ஒரு டீம் வச்சுக்கிறாங்க. அப்படி தான் எஸ்பி டீமு, டெல்டா டீமு, அந்த டீம், இந்த டீம்னு வச்சுருக்கிறதெல்லாம் ரகசியமாக பல்வேறு செயல்கள் செய்வதற்கு தான் அதை வச்சுருக்கிறாங்க. அவங்க நேரடியாக இப்போ வரமாட்டாங்க. அப்படி எஸ்பி டீம், இந்த ஸ்பெஷல் டீம் எல்லாம் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று கருதி இப்போ தமிழ்நாடு அரசு முதல்வர் தலையீட்டில் அதை கலைக்க சொல்லிட்டாங்க. இப்போ கலைச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவங்க கலைப்பாங்களான்னு கலைக்க மாட்டாங்க. பல்வேறு வேலைகளுக்கு அவங்களுக்கு அப்படியான டீம் தேவைப்படும். இப்போ செல்லூர்ராஜ் பணம் 200 கோடி ரூபா, 25 கிலோ நகை, பல டாக்குமெண்ட் அப்படின்றாங்க. இதை வெளிப்படையாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆர் இப்போ பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கம்மியான காசை காட்டி இதை வச்சுக்கிட்டு மெயினில் அந்த போலீஸ், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஒன்றுமே செய்யாது. அதே சமயம் இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா பணத்தையும் ரெக்கவர் பண்ணி யாராவது பங்கு பிரிக்காமல் பிரிச்சுட்டாங்க. இதான் அதில் நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த ரகசியமாக ஸ்பெஷல் டீம் இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் டீமை வச்சு செய்யக்கூடியது, அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இது போன்ற ரகசியமாக நேரடி பொறுப்பு இல்லாத டீமை வச்சு பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, ஸ்பெஷல் டீம், எஸ்பி டீமு, கமிஷனர் டீமு, டிஜிபி டீமு, கமிஷனர் டீம், இப்படியெல்லாம் பண்ணுற முறையை முதல்ல ஒழிக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏற்கனவே கோர்ட்லேயே அதை தாக்கல் பண்ணாங்க. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு. நடந்திருப்பது கொடூரமான சித்திரவதை படுகொலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது போன்ற விஷயங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும்னா 2 விஷயம். போலீஸோட அடிப்படை மனப்பான்மையை மாற்றணும். நாம் சட்டத்துக்கு மேம்பட்ட ஆள், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்ம தான் அரசாங்கத்தையே காப்பாற்றுறோம் என்ற கண்ணோட்டம், அதிகாரத்துவம் போலீஸ்கிட்ட இருக்கிறவரை இந்த பிரச்சனை மாறவே மாறாது. நம்ம லைசன்ஸ் வாங்கின ரவுடின்னு போலீஸ் நினைக்கக்கூடாது. நம்ம சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சர்வெண்ட்டு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த ஒரு பணியாளர் என்று காவல்துறை மனநிலை மாறினா தான் மாறும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதோட இயல்பில் போயிடும் அப்படின்றதான். இப்போ வீடியோ வெளியே வந்ததுனால தான் சிக்கல். தேவதானப்பட்டியில் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இப்போ வீடியோ வெளியே வரலைன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்றத அவங்க நினைப்பாங்க. அப்போ வீடியோ வெளிவராமல் எப்படி இந்த சம்பவங்களை செய்கிறது, இப்படி தான் அவங்க மூளை யோசிக்குமே தவிர மற்றபடி ஒரு வெளிப்படையான விசாரணை முறைக்கு மாறணும், சயின்டிஃபிக்காக மாறணும் அப்படியெல்லாம் போலீஸ் நினைக்காது. பிஜேபி கவர்மெண்ட் அப்படி நினைக்காது. இங்கே உள்ள போலீஸும் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு லெவலுக்கு இதை பேசிட்டு சரி பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது அப்படின்றது தான் பண்ணுவாங்க. திரும்ப இன்னொரு சம்பவம் நடக்கும்போது நம்ம இதை பேசுவோம். இப்படி தான் அது நடக்குது. ஏன்னா ரியலாக இதை மாற்ற வேண்டும் அப்படின்னா காவல்துறையில் யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு நிலை வந்தால் தான் அது மாறும். இப்போ ஸ்டெர்லைட் படுகொலை
13 பேர் துள்ள துடிக்க சுட்டு கொல்லப்பட்டாங்க, 2 பேர் அடிச்சே கொல்லப்பட்டாங்க, 15 பேர் உலகம் பார்க்க கொல்லப்பட்டதுக்கு என்ன நீதி கிடைச்சிருச்சு? போன ஆட்சியில் என்ன கிடைச்சு, இந்த ஆட்சியில் என்ன கிடைச்சு? ஏடிஎம்கே டிஎம்கே இதில் 2 ஒன்றா தான் இருக்குது. அந்த ஆட்சியிலேயே ஒன்றும் பண்ணலை, இந்த ஆட்சியிலேயே ஒன்றும் பண்ணலை, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இதானே இப்போ இன்னைக்கு இதுக்கு பேசுகிற முதல்வர் ஸ்டெர்லைட் படுகொலைக்கு என்ன சொல்கிறாரு? இன்னும் ஸ்டெர்லைட்டு கூட அங்கேருந்து அகற்றாமல் இருக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? அங்கேயும் கொல்லப்பட்டவங்க நீதி வேணும்ல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதல்வர் சொல்கிறாரா? ஒன்றும் கிடையாது. இப்போ கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி, பரமக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சம்பவங்களில் கொல்லப்பட்டவர்கள் மொத்தமாக போலீஸ் சேர்ந்து கொள்றதில்ல, எந்த நீதியும் இதுவரை கிடைச்சதில்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. அது தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க, அதை கூட ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றதான். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பேசுறது, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போகிறதான்ற நிலை தான் இதில் இருக்கும். அதனால் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட காவலர்கள் மட்டுமல்ல, அவர்களை மட்டும் பலியிடுவது சரியில்லை. அவங்களா போய் இப்படி செஞ்சுருக்க வாய்ப்பு கிடையாது. யாரோ மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. யார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த நபர் யாருன்றதான் நம்ம கேள்வி. இப்போ அங்கே தான் இன்னொரு பிரச்சனையும் வருது. இப்போ நிகிதான்ற நபரை பற்றி ஏராளமான தகவல் வருது. அவங்க ஒரு ஜென்யூனான ஒரு பக்தை கிடையாது, ஒரு நேர்மையான பக்தை கிடையாது, பல்வேறு சிக்கல்கள் உள்ள ஒரு குற்றப்பின்னணி கொண்ட நபராக இருக்கிறாரு. குற்றப்பின்னணி கொண்ட நபராக அவங்க இருக்கிறது மட்டும் கிடையாது, அவர்கள் சங்கியாகவும் இருக்காங்க. இப்போ கூட புகைப்படங்கள்லாம் வைரல் ஆகி கொண்டே இருக்கிறது, சங்கியாக இருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனையில் இன்னொரு டேஞ்சர் ட்விஸ்டாக வருது. இப்போ அவங்களோட பதிவுகள் சிலதை நம்ம பார்ப்போம். அவங்க பதிவுகள், அவங்க காங்கிரஸ் எம்பி, கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த அம்மா போட்டிருக்காங்க. நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், எனக்கு ராமர் என்றால் யார் என்று தெரியாது. இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு, கரூர் எம்பியோட ஸ்டேட்மெண்ட்டு. ஏனென்றால் நாங்கள் முன்னோர்களை வழிபடும் முறையை பின்பற்றி வருகிறோம், குலதெய்வ வழிபாட்டை தான் நாங்கள் பின்பற்றுறோம், ராமரை நாங்கள் கும்பிட்றதுன்னு இது ஒரு ஃபேக்ட்டு. ஆனால் இந்த அம்மா என்ன போடுறாங்க, அது கீழே தமிழர்கள் ராமனை கொண்டாடுவது அவர் அவதார புருஷர் என்பதற்காக மட்டுமல்ல, எங்கள் சோழர் குலம் ராமனின் ரகுவம்ச சந்ததியினர் என்று சோழர்களின் திருவாலங்காடு செப்பேடு கூறுவதாலும் தமிழர்கள் எங்களுக்கு ராமனே முன்னோர், மற்றவர்களை பற்றி தெரியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இது சங்கி ஸ்டேட்மெண்ட்ன்றது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். அடுத்து RN ரவி திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டு காய் விட போட்டார். அது தொடர்பான ஒரு பதிவில் தென்னிந்தியாவை சேர்ந்த முனிவர் என குறிப்பிட்டு காவிய உடையுடன் திருவள்ளுவர் படத்தை போட்டு புத்தகம், மொழிபெயர்ப்பு RN ரவி அல்ல, GU போப்புவே இதை திருவள்ளுவர் காவின்னு சொன்னார் அப்படின்னு இந்த அம்மா பதிவு போட்டிருக்கிறாங்க. இதுவும் சங்கிகளோட பதிவுன்றது சரிதான். அடுத்து பினராயி விஜயன், அவர் எல்லா மதத்தோடு சேர்ந்து இருக்கிறது, கிறிஸ்டின் முஸ்லீமோடு இருக்கிற ஒரு படத்தை போட்டு கீழே மோடி அவர்கள் பாராளுமன்ற திறப்பு விழாவின் போது இந்த ஆதீனங்கள் எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்காங்கல்ல, அதையும் இணைச்சி அது சரின்னா இது சரிதான் அப்படின்னு அந்த அம்மா போடுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் காட்டம் அப்படின்னு போட்டு மேடைக்கு மேட்டை நாங்கள் பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறவங்க பென்ஸ் கார்லையும் 3 கோடி காரில் தான் இறங்குறாங்க. ரஞ்சித்தையும் வாழை பட இயக்குனர் மாரி செல்வராஜையும் குறிப்பிட்டு நீங்கள் விளிம்பு நிலை வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு சாதிய வக்கரமான பதிவை இந்த அம்மா போடுறாங்க. அடுத்து இவங்க அப்பாவை சொல்லிட்டு, அப்பா சத்திரிய பெண்கள் அழக்கூடாது என்பீர்கள், அதனால் நான் அழாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க சங்கிகளில் வர்ற பதிவு, அதை தான் இந்த அம்மா எடுத்து போடுறாங்க. அடுத்து 8 ரூபாய் பேனாவை ஆயுத பூஜையில் வைத்தால் அது மூட நம்பிக்கை, எழுதாத பேனாவை 80 கோடியில் வைத்தால் அது பகுத்தறிவு அப்படின்னு வடிவேல் படத்தை போட்டு கலைஞரதை விமர்சனம் பண்ணி சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் சங்கிகளோட தொடர் பிரச்சாரங்கள் தொடர் பிரச்சாரத்தோட எடுத்து மொத்தமாக இவங்க பதிவு பண்ணுறது அப்படின்றதுல அவங்க ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு பொய்யை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க. வேறு கருத்துக்களை, விஷமமான கருத்துக்களை அனுப்புகிறாங்க. அதையெல்லாம் தொடர்ந்து இந்த அம்மா பதிவு போட்டுக்கிட்டே வராங்க. இதில் புத்தகங்களை வணங்கு என்கிறது மதம், படி என்கிறது பகுத்தறிவு. இது சுபவி அவர்கள் போட்டிருக்கார், சரஸ்வதி பூஜையை போட்டு.
புத்தகங்களை வணங்குன்னு மதம் சொல்லுது, படின்னு பகுத்தறிவு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த அம்மா வேறோட பதிவு எடுத்து இவங்க போட்டிருக்கிறாங்க. மகளை பெற்ற தாயாக பாரு என்கிறது ஹிந்து மதம், தாரமாக பாரு என்றது ஈவேராவின் பகுத்தறிவு. இப்படி கேவலமான ஒரு பதிவு எப்படி போடுறாங்க? மகளை தாரமாக பார்க்க சொல்லி பெரியார் சொன்னதா இந்த அம்மா போடுது. இது சங்கியல் வழக்கமாக சொல்கிறது தான். அடுத்து முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் சொல்லி, அடுத்து பாரதியாரையும் பெரியாரையும் சொல்லி, அடுத்து விஜயை விமர்சனம் பண்ணி விஜய் படத்தை போட்டு பக்ரீத்து, ஈஸ்டர், அன்னையர் தினம், மே தினம் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்ன தவக தலைவர் விஜய் தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லவில்லை. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? எவ்வளவு மத துவேஷமா குரல் மாதிரி இருக்கே. முழுக்க ஒரு நீதிபதி நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதா அதில் போடுறாங்க. விநாயகர் ஊர்வலத்தால் என்ன பயன்? தன்னை ஊர்வலம் எடுத்து வர விநாயகர் சொன்னாரான்னு நீதிபதி கேட்டாங்க அப்படின்னு போட்டு இந்த அம்மா கீழே ஒரு பதிவு சேர்த்து போட்டிருக்காங்க. ஜட்ஜ் ஐயா அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி, அப்படி தூரம் இருக்க மெக்காவுக்கு அல்லாஹ் அவசியம் வர சொன்னாரா? அதுவும் அரசாங்க மானியத்தில் வர சொன்னாரான்னு கொஞ்சம் கேளுங்க ஐயா. அப்படியே இந்த இந்து சமய அறநிலையத்துறை பணத்தில் ஜெருசலத்துக்கு வர சொன்னாலும் கேளுங்க ஐயா. அப்படின்னா நீதிபதி ஒரு கருத்து சொன்னால் நீதிபதி கேட்கணும். முஸ்லீம்களையும் கிறிஸ்டினையும் ஒப்பிட்டு இப்படி பேசுறது மாதிரி இதான் சங் பரிவார். நீ ஏன்டா தப்பு செய்யறனா? முஸ்லீமை கேட்டையா? அவன் எப்படி பண்ணுறான்? அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து முருகன் மாநாட்டில் போட்ட தீர்மானம் போலவே கோயிலுக்கு இந்துவாக போனால் மட்டும் போதாது, வாக்குச்சாவடிக்கும் இந்து உணர்வோடு போக வேண்டும். இந்த அம்மா உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவது. ஆர்.என். ரவியை பாராட்டி போட்டுக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை இந்த மாநாட்டில் முருகன் மாநாட்டில் பேசினார்ல, பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது கையில் கயிறு கட்டி ருத்ராட்சம் போடணும்னு, அதை அண்ணாமலை அவர்களின் அருளாளுகளின் கீழ் 2000 பேருக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இது ருத்ராட்சம் எல்லாத்தையும் ஒரு குடும்பத்துக்கு 2 அல்லது 3 வாங்கிக்கோங்க, குரியர் செலவை ஏற்றுக்கிட்டா நல்லா, இல்லைன்னா நேரடியாக அவங்கள்ட்ட நாங்கள் கொடுக்குறோம். இது வியாபார நோக்கம்ல, இலவச ருத்ராஜம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஆர் ருத்ரா சபரீசன்னு. அதை எடுத்து இந்த அம்மா போட்டிருக்கிறாங்க. இப்படி அம்மா திடல் அண்ணாமலை எடுத்து போட்டிருக்காங்க. முருக பக்தர் மாநாடு நடைபெறும் மதுரை அம்மா திடலுக்கு வந்தடைந்த அண்ணாமலை, ஆழி பேரலை போல் எழுந்து அடங்கிய பக்தர்களின் கோஷம். இப்படி அண்ணாமலை தொடர்பான நிறைய பதிவு. முருகன் மாநாட்டுக்கு இவங்க அம்மாவை உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாங்க, வண்டியில் உட்கார வச்சு. இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே என்கிட்ட பதிவாக அப்படியே இருக்குது. இது எல்லாமே தொகுப்பாக அதை நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சங்கி அவங்க அப்படின்னு நிறுவனமாயிருக்கு. அண்ணாமலை புகழ் பாடுற ஒரு சங்கி. இப்போ இந்த சம்பவம் நடக்குது. நடந்த உடனே இது தொடர்பான செய்தி எல்லாம் அடுத்தடுத்து வருது, வீடியோ வருது. உடனே அதிமுக அங்கே போய் மறியல் பண்ணுறாங்க. நாம் தமிழர் சேர்ந்து மறியல் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் அவங்க பண்ணுறதா காட்டுறாங்க. எச் ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் பிரச்சனைனாலதான் யாரும் குரல் கொடுக்கல. இப்ப சாத்தான்குளத்துல ஃபெலிக்ஸ் ராஜ் ஒரு கிறிஸ்தவர், அதுலயும் அரசியலையும் பண்றாரு. இவ்வளவு கேவலமா உலகத்துல எவனும் பேச மாட்டான். அந்த அளவு ஒரு மனநோயால் ஹைகோர்ட்டை சொல்லிட்டு அதை விட்டுருவான். இப்போ முதல்ல அதிமுக போய் மறியல் பண்ணுது, நாம் தமிழர் மறியல் பண்ணுது. இப்போ இதை உன்னிப்பாக பார்க்கணும். அதற்கு பிறகு இப்படி ஆதாரங்கள்லாம் வருது. அதிமுகவும் பிஜேபி உடனே ஹைகோர்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம சைடு ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்து எல்லா ஆட்சியிலையும் பேசக்கூடிய நம்ம சைட்லேருந்து வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் எல்லாம் அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த சைடு திடீர்னு அதிமுகவும் பிஜேபியும் கோர்ட்டுக்கு வராங்க. வந்தோடனே கோர்ட்டும் அதை எடுத்து தீவிரமான நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. அடுத்தடுத்து ஆதாரங்கள், வீடியோ எல்லாம் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எல்லாம் கொடூரமாக இருக்குது அப்படின்னு வருது. அடுத்து இதன் தொடர்ச்சியாக சிபிஐ கேட்குறாங்க. சிபிஐக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு முதல்வர் மன்னிப்பு கேட்குறாரு. வரிசையாக அங்கே வீட்டுக்கு அர்ஜுன் சம்பத்துலேருந்து திருமாறன்லேருந்து வரிசையாக ஓவராலாக போகிறாங்க. விஜய் போகிறாரு. அதிமுகலேருந்து தொடர்ந்து அதை பேசுகிறாங்க. பாலிமர் டிவியில் தொடர்ந்து ஒளிபரப்புறாங்க. நியூஸ் 18 தொடர்ந்து விடாமல் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சார்ந்த டிவியிலே ஒளிபரப்புறாங்க. தமிழ்ல இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 செய்தி வந்திருக்கு இது தொடர்பாக மட்டும். வேற எந்த பிரச்சனைக்கும் அவங்க அப்படி போட்டது கிடையாது. இப்போ முழுக்க பாஜக அதிமுக ஆதரவு ஊடகங்கள் தமிழ்ந்து, தினமலர், பாலிமர், பல்வேறு ஊடகங்கள் முடியிருக்க மாதிரி தான். அப்போ அங்கேயே இருந்துக்கிட்டு முழுக்க இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க. மாத்தின ஒரு சூழ்நிலையில தான் இவங்களோட குற்ற பின்னணி
சங்கி பின்னணி என்பது வெளிவந்திருக்கு. இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அடித்து கொன்னது உண்மை, அதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். இது போலீஸோட இது அரசோட அரச பயங்கரவாதம். இதில் வந்து இந்த அரசாங்கம் இந்த லையபிள்லேருந்து தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று. அதே போல் இவங்க கட்சியிலேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண நபர்கள் சேங்கை மாறன் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், எந்த அஃபீஷியல் ஹையர் அஃபீஷியல் இருந்தாலும் பண்ணணும். அதே சமயம் இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறதா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த 4.5 வருஷமாக ஏடிஎம்கே ஏதாவது ஒரு இடத்துல போலீஸ் வண்டியை மறித்து போராட்டம் நடத்திருக்கா சொல்லுங்கள்? அவங்களோட நாம் தமிழர் சேர்ந்து எங்கேயாலும் போராட்டம் நடத்திருக்காங்களா? பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து எங்கேயாலும் போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? விஜய் உடனே சம்பவத்துக்கு வந்திருக்காரா? உடனே அதிமுக இந்த அளவு கையில் எடுக்குதா? ஊடகங்கள் தொடர்ச்சியாக அவ்வளவு வந்து ஒளிபரப்புறாங்களா? அர்ஜுன் சமத் வராரு, திருமாறன் வராரு, எல்லாமே மொத்தமே திமுக அரசுக்கு எதிராக அப்படி கிளந்து வருது. இது நடப்பதை எதிர்பார்த்து உடனே இந்த பிரச்சனையை தீவிரமாக்கணும் அப்படின்ற திட்டத்தோட பண்ண மாதிரி இது ஒரு இயல்பா இந்த கட்சிகள்லாம் வந்தது போல எனக்கு தெரியல. வழக்கமாக நம்மை போன்ற மனித உரிமை அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் தான் இது போல பிரச்சனையில் தலையிட்டு செய்வோம். இந்த பிரச்சனையில் தலையிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நேற்று முதல்ல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற போதே நமது முற்போக்கு வழக்கறிஞர்கள் அங்கே உள்ளே இருக்கிறாங்க, அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கே போலீஸ் நெருக்கடி செய்த போது கூட இருந்து உதவணுங்க நம்ம ஆட்கள் தான். அங்கே உள்ள ஒரு வழக்கறிஞர் தான் அதுக்கு போராடுறாரு. அது வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் மூலமாக தான் உயர்நீதிமன்றம் வழக்கு போடுறோம். நம்ம தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம். அந்த ஃபைட் என்பது வேற, இதுதான் ஜென்யூன் ஃபைட்டு. ஏடிஎம்கே பீரியட்ல இது பண்ணோம், திமுக பீரியட்ல இது பண்ணுறோம், அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் பண்ணுவோம். திருமாவளவன் போன்றவரும் இது அரச பயங்கரவாதம் கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் கண்டிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக அரச பயங்கரவாதத்துக்கு ஃபேக் என்கவுண்டருக்கெல்லாம் துணையாக நிற்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்கல்ல போலீஸ், அது என்கவுண்டர் தானே. அதுக்கு பிஜேபியோட கருத்து என்ன? நாம் தமிழரோட கருத்து என்ன? விஜயோட இது கருத்து என்ன? அதிமுகவுக்கு கருத்து என்ன? அதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்களா அப்படின்னு கேட்டால் தான். இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. இதே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு எஸ்ஐயை குத்திட்டாங்க அப்படின்றதுக்காக 2 பேரை வெள்ளத்துறை தலைமையிலான போலீஸார் அடிச்சே கொண்டாங்க. ஊருக்குள்ளே போய் பட்ட பகலில் எல்லாரும் பார்க்க அடிச்சே கொண்டாங்க. இவங்க வாய்ஸ் கொடுத்தாங்களா? அன்னைக்கு நம்ம தான் போராட்டம் நடத்தணும், வேற யார் போராட்டம் நடத்தினா? எந்த என்கவுண்டர் எந்த பிரச்சனையினாலும் முற்போக்கு அமைப்புகள், சிவில் உரிமை அமைப்புகள் தான் போராடமே தவிர அன்னைக்கெல்லாம் காவல்துறை பக்கம் நின்று பேசக்கூடிய பாஜக, சங் பரிவார், இந்து முன்னணி, துக்ளக் போன்ற பத்திரிகைகள், தினமலர்லாம் இன்னைக்கு இதை திமுக அரசை வீழ்த்துவதற்காக இந்த பக்கம் வந்து செய்கிறாங்க அப்படின்றது ஒரு அப்பட்டமான பகல் வேஷம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே சமயம் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை உளவுத்துறை வந்து முன்கூட்டியே அதை சொல்லலை. இதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையாக பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லலை. அடுத்து வீடியோ வருது, அங்கே கமிஷனர் ஏதோ இதில் வந்து நடக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக கண்டறிந்து தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு போகாமல் இவ்வளவு தூரம் அரசியல் செய்ய விட்டவர்கள் யார்? இப்போ இந்த ஒரு டீமை மானாமதுரை டிஎஸ்பி கீழே ஒரு டீமை வச்சு பண்ணுறாங்கன்னா மானாமதுரை டிஎஸ்பிக்கும் அவருக்கு உத்தரவிட்டது யார்? போலீஸில் ஹையர் அஃபீஷியலோ யாரோ சொல்லியிருக்கணும். இப்போ அந்த ஹையர் அஃபீஷியல் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவருக்கும் மானாமதுரை டிஎஸ்பிக்கு செல்ஃபோன் ரெக்கார்டு எடுத்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க பிஜேபிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்கள யாரோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெரியும். இப்போ மொத்தமே ஏதோ ஒரு திட்டமிட்ட சதியின் விளைவாக அந்த அம்மா ஒரு முகத்தை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுது. ஃபர்ஸ்டே இல்லைன்னா சங்கின்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ இது கண்ணோட்டமே மாறி இருக்கும். இப்போ பின்னாடி தான் அந்த விஷயங்கள் வருது. இப்போ சங் பரிவார் கூட்டம் இப்போ தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்டத்தை, ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து. இந்த ஆட்டம் தொடர்ந்து எலெக்ஷன் வரை நீடிக்கும். இப்போ தான் 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் எவ்வளவு சங் பரிவார் அதிகாரிகள், பிஜேபி அதிகாரிகள் இந்த ஆட்சிக்குள்ளே புகுந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இனி போகிற காலம் திமுக அரசு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். உள்ளே இருந்தே அட்டாக் பண்ணி இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான அத்தனை வேலையும் இந்த அதிகாரிகள் பூரா செய்வாங்க. கடைசி 3-4 மாதம் அரசாங்கம் சொல்கிறத கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் நடக்க போகிறது. இந்த விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, சதி பின்னணி இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இது ஒரு சதியாக இருக்குமா என்பதையே தமிழ்நாடு அரசு தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இனி வர்ற ஒவ்வொரு சம்பவத்திலும் ரொம்ப எச்சரிக்கையோடு கையாண்டால் தான் இது போல பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் வெறும் அதிகாரிகள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு முதல்வர் இருந்தால் இந்த ஆட்சி தானாக வீழும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வேணும். கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களாம் வைத்து டிஸ்கஸ் பண்ணி இப்படியான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறது, அப்படி இல்லாமல்
உளவுத்துறையில் ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு அதிகாரிகள் சொல்கிறத வச்சு ஆட்சி நடத்தினா இந்த சிக்கலுக்குள் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் போகும். அதுலேருந்து மீளவே முடியாது. தமிழ்நாடு அரசும் முதல்வரும் திமுகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். ஏன்னா திமுக வழக்கறிஞரணி அது தூங்கிட்டு இருக்கு. கட்சிக்காரங்க யாருக்கு பொலிட்டிக்கல் உணர்வு இருக்கிற மாதிரி தெரியல. முருகன் மாநாட்டில் இப்படி நடந்திருக்கு. திமுக வழக்கறிஞர்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே கொடுத்தாங்க. நம்ம தான் சண்டை போட்டு அதை செய்கிறோம். அனைத்து ஜாதி அர்ச்சகர் விஷயத்தில் பார்ப்பன அர்ச்சகர் ஆனதுக்கு திமுக அரசோட அர்ச்சகர்கள் சமூக நீதியில் வந்தவங்கன்னு போட்டாங்க. திமுகலேருந்து யாராலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சேகர்பாபு என்ன பண்ணார்? ஹெச்ஆர்என்சிலேருந்து யாராலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஒன்றுமே செய்ய கிடையாது. அப்போ எல்லாமே சம்பாதிக்கிறதுல, கரன்சி நோட்டை எண்றதுல தான் மொத்த கூட்டம் இருக்குதே ஒழிய இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அரசுக்குள்ள எப்படி ஊடுருவி இருக்கா, இந்த எந்த விஷயத்தையும் பற்றி கவனத்தில் கொள்வதற்கு அங்கே யாருக்கும் நேரம் இல்லை. வேற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி போனாலும் பரவாயில்லை, நம்ம சம்பாதிக்கிறத பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. இவர்களை வைத்து முதல்வர் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா அது நிச்சயமாக சிக்கலாக இருக்கும். ஐடியாலஜிக்கலாக உள்ளவங்களை முன்னிலைப்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர்களின் தலைமையின் கீழ் எல்லா அணியும் இருந்தால்தான் சரியான திசையை நோக்கி இந்த ஆட்சி இன்னும் மீத காலங்களில் தக்க வைக்க முடியும், மீண்டும் வர முடியும். அப்படி இல்லைன்னா கடும் சிக்கல் தான். இது நாம் போகிற போக்கில் சொல்லலை, ஆய்வு செய்து நான் சொல்கிறேன், எச்சரிக்கை. இந்த வழக்கில் பார்த்தோம்னா நிகிதா அவர்கள் கூட அண்ணாமலை அவர்களுடைய கடந்த கால பதிவை பற்றி தான் பேசுனீங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய நேரடி தொடர்பு இதில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? அதான் நான் சொல்கிறேன், இதில் அண்ணாமலை மட்டும் இல்லை, நிகிதா யாரோட ஃபோனில் பேசியிருக்காரு, எங்கெங்கே போயிருக்காங்க, எந்தெந்த நிர்வாகிகளை பார்த்துருக்காங்க, பாஜக வழக்கறிஞர் நிர்வாகிகளுக்கு அது தொடர்பு இருக்கா, அண்ணாமலை நீதான் ஃபோனில் பேசியிருக்காங்களா, மொபைல் சாட் இருக்கா, இமெயில் சாட் இருக்கா, எல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்து ஒரு மொத்த இன்வெஸ்டிகேஷன் தரவாக பண்ணால் தான் இந்த பிரச்சனை உண்மை தெரியும். இங்கே மதுரையில் உள்ள நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கா, முருகன் மாநாட்டை தொடர்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த அம்மா போய் இப்போ நடக்கிற அதுக்கப்புறம் வர செய்திகள் எல்லாம் அவர் பணம் கேட்டான்னு ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. ஆனால் பணம் கேட்ட மாதிரி இல்லைன்ற ஒரு செய்தியும் வருது. இப்போ இப்படியான செய்திகள்லாம் எப்படி பரவுது? எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னென்னா, நியூஸ் 18, பாலிமர், இன்னும் அதிமுக பிஜேபி ஆதரவு ஊடகங்கள், தமிழ்ந்து பத்திரிகை, தினமலர் பத்திரிகை, துக்ளக் எல்லாம் மொத்தமாக ஒரே வாய்ஸில் இந்த செய்தியை மிகைப்படுத்தி பெரிய அளவில் திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கான முழு வேலையை இறங்கி செய்கிறாங்க அப்படின்றதான். மற்ற முக்கியமான விஷயங்கள் நம்ம கூப்பிட்டாலும் கூட சொன்னாலும் கூட போட மாட்டாங்க. இதற்கு தமிழ்ந்து பத்திரிகையெல்லாம் இந்து தமிழ் திசையில் அத்தனை செய்தி. பாதிக்கப்பட்ட அஜித்குமார் தாயாரே தினம் 10 பேட்டி எடுத்துருக்காங்க. சொன்ன செய்தியே திரும்பி திரும்பி சொல்லி அதை ஒரு பெருசா மாத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு தேர்தல் அஜெண்டாவாக முன்வைத்து அவர்கள் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இதில் இருக்கிறது. இதுல உளவுத்துறை முழுக்க கோட்டை விட்டுருச்சு அப்படின்றதா மிக முக்கியமாக. இவ்வளவு நடந்ததுக்கான அடிப்படை எங்க இருக்குதுன்னா, காவி சிந்தனை, காவியாளர்கள், ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் காவல்துறையில், உளவுத்துறையில், ரெவென்யூவில், ஜுடிஷியலில் எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதை களை எடுக்காமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தமிழ்நாடு அரசு இதை புரிஞ்சுக்கணும். நன்றி சார். நன்றி.